அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்களே நல்லா இருக்கீங்களா? கையொருத்தி காட்டுங்களேன். ஆமென். நல்லா இருக்கீங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால நானும் நல்லா இருக்கேன். இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய தலைப்பு எனக்கு நல்ல ஒரு தலைப்பை கொடுங்க, என் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே என்ன நீங்க வசனத்தை கொடுக்கிறீங்க, உங்க வார்த்தையை நான் கேட்க ஆவலா இருக்கேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கைவிடும் மனிதன் கைவிடாத தேவன். கை உயர்த்தி ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கைவிடும் மனிதன் கைவிடாத தேவன் என்ற தலைப்பை இன்னைக்கு பேச ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இந்த தலைப்பை எவ்வளோ நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு மக்களுக்கு என்ன வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும், ஜனங்கள் அதிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, சில சூழ்நிலைகள் உனக்கு அமையும் பொழுதுதான் இதனுடைய தன்மை உனக்கு உணர முடியும். இருக்கீங்களா? நீங்க ஆராதனையில் ஒரு செய்தியை கேட்கிற மாதிரி உட்காருங்க. ஒருவேளை இந்த தலைப்பு எனக்கு கொடுத்து கிட்டத்தட்ட நான் டேட்டை வச்சிருக்கேன், நீங்க வேணா வாட்ஸ்அப்ல நான் மொபைல்ல வச்சிருக்கேன் பாருங்க. இது எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு. ஆனா அம்மா அதுக்கப்புறம் தான் அவங்க படுத்த படுக்கை ஆகுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 4-5 மாசமாவே அவங்க ரொம்ப இயலாம போனாங்க. ஆனா எனக்கு இந்த தலைப்பினுடைய உணர்வதற்கு என்னை அந்த வழியாய் என்னை நடத்தி அந்த பாடுகள் வழியாய் கொண்டு போய் இந்த நேரத்தில் எத்தனை விசுவாசி என் கூட இருப்பாங்க, என் சொந்தங்கள் எத்தனை என் கூட இருக்கும், என் பிள்ளைகள் எந்த அளவுக்கு எனக்கு உதவியா இருப்பாங்க, யாரெல்லாம் எனக்கு பண உதவியா இருப்பாங்க, யாரெல்லாம் பொருளை கொடுத்து உதவி செய்வாங்க, எல்லாரும் என்னை ரொம்ப பாசத்தை காண்பிப்பதை போல பேசினவங்க உண்டு, என்னோட பழகினவர்கள் உண்டு. ஆனா இந்த நாட்களில தான் தேவனுடைய அன்பு என்ன என்பதை உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். உணர என்னை ஆண்டவர் வச்சார். ஒருவேளை இந்த செய்தி தலைப்பை கொடுத்த மாசமே நான் பேசியிருந்தேன்னா எனக்கு இந்த சத்தியம் உண்மையாகவே விளங்கி இருக்காது. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை போல நான் அதை யதார்த்தமா உங்களோட நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு உண்மையாகவே இந்த வார்த்தை என்னோடு இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வார்த்தையை கொடுக்கணும் கேட்டபோது, கைவிடும் மனிதன் கைவிடாத தேவன் என்று என்னோட ஆணித்தரமா பேசினார். இப்ப நான் சொல்ல முடியும், கைவிடுகிற மனிதன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, கைவிடாத தேவன் மேல முழு நம்பிக்கை. உங்களுக்கெல்லாம் கை இல்லையா என்ன? உங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? நான் சொல்லுகிறேன், ஒருவேளை வியாதி, பலவீனம், சோதனைகள், பணவீக்கம், பணம் பற்றாக்குறை, பொருளாதார கஷ்டம் வரும்போது நம்ம நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் என்று கேள்விகள் அதிகமாய், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்னுடைய அனுபவத்தோடு நான் உங்களோட பேச போகிறேன். இந்த செய்தி ஒரு அனுபவ செய்தியாய் உங்களுக்கு மாறட்டும். ஆனால் பைபிள்ல இப்படிப்பட்ட அனுபவங்கள் பரிசுத்தவான்களுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே உங்களோட இதை மிங்கிள் பண்ணி உங்களோட நான் பேச போறேன். அல்லேலூயா. என் கூட நீங்க கோஆபரேட் பண்ணும். அல்லேலூயான்னு நீங்க எதுக்கு சொல்றேன்னா, நீங்களும் அந்த செய்தியோட இணைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ தேவ நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, முதல் வசனமாக 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம், தீமோத்தேயுவுக்கு எழுதின ஆமென் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம், முதல் வசனத்திலிருந்து பவுலுடைய அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. நல்லா கவனிங்க, கவனமா கேளுங்க. நான் பவுல் நல்ல ஒரு ஊழியக்காரர். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பவுல் எழுதின நிருபங்கள் 13 நிருபங்கள் எழுதினாரு. அதில் முழுக்க
ஆண்டவருக்காக வந்தது, ஆண்டவர் தன்னை ரட்சித்தது, ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை கொண்டு செல்வதை குறித்து தெள்ள தெளிவாய் பவுல் எழுதியிருக்கிறாரு. பவுல் எங்கேயுமே ஆராதனை நடத்தல. பவுல் எங்கே சர்ச் நடத்தினாரா? பவுல் நடத்தல. பாட்டு பாடி ஆராதிச்சாரா? அவர் ஆராதிச்சாங்கிற ஒரே ஒரு இடம் சிறைச்சாலைக்குள்ள தான் ஆராதிச்சார். அது எத்தனை பேர் சேர்ந்து ஆராதிச்சாங்க? பேசுங்களேன். எத்தனை பேர் தான் நான் கேட்டேன். 2 பேர் தான் ஆராதிச்சாங்க. அதுவும் வெளியே சிறைச்சாலையில ஆராதனை வருமா? அது தொழுமரத்துல கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு ஆராதிச்சார். அப்போ பவுல் எங்கேயுமே சர்ச்சில் போய் ஆராதனை நடத்தின மாதிரி தெரியல. நல்லா கவனிங்க. பவுல் எங்கேயுமே ஆமென் ஸ்தோத்திரம் அங்க போய் ஒவ்வொரு சபைகளில் போய் அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்து அவர் பேசிட்டே போனாரு. பவுல் ஒவ்வொரு கொரிந்து பட்டணத்துக்கு போனா அங்க நிருபத்தை எழுதும் போதே அவர் கடிதம், நிருபம்னா கடிதம்னு அர்த்தம். இந்த எழுதின காரணம் என்னவென்றால் அந்த சபைக்குரிய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை அவர் எழுதிட்டே போறாரு. இந்த தீமோத்தேயு என்கிற சீஷன், ஆமென், பவுல் கூட இந்த சீஷன்ல மிகவும் முக்கியமான ஒரு சீஷன்ல இந்த தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது பாருங்க, வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை தயவு செய்து ரொம்ப அழுத்தமா வாசிங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மாதமாய் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் மாதமாய் இன்னைக்கு எல்லாரும் ஆமென் ஒரே சந்தோஷமா இருக்கும். வீடு பெயிண்டிங் பண்ணுவாங்க, ஆமென், இன்னும் ட்ரெஸ் வாங்குவாங்க, கேக் வாங்கணும்னு பிளான் பண்ணுவாங்க, இன்னும் வெளியூர் போறது பிளான் பண்ணுவாங்க, அவுட்டிங், ஈட்டிங், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும் பாருங்களேன். இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த பனியும் மழையும் குளிருமா இருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை கைவிடும் மனிதன் கைவிடாத தேவன் என்ற தலைப்பை கொடுக்கிறார்னா நான் நினைக்கிறேன் 2025 நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்த காலங்களில் இருந்த அனுபவம் அல்ல, இந்த 2025 மிக முக்கியமான ஒரு வருடமாய் உங்களுக்கு காணப்பட போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் சிஸ்டர் நல்ல கவனமா கேட்கணும். ஆமென். உங்க கவனத்தை ஒரு செகண்ட் கூட சிதற விட்டுறாதீங்க. ஆமென். பாருங்க, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. ஹலோ, பவுல் எவ்வளவு பெரிய அழுத்தம் பேசுகிறார். உனக்கு நான் ஒரு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த சத்தியத்தை, இந்த கடிதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவ சாட்சியாக எழுதிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. நீங்கள் இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே எப்பொழுதும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனநிலையில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டோட சமூகத்தில் எப்பொழுது போனாலும் ஆண்டோடத்தில் ஒரு துக்க முகமாய்த்தான் நாம் சென்று அமர்ந்திருக்கிறோம். ஆண்டோடத்தில் செல்லும் பொழுது எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்போடு தான் தேவனிடத்தில் செல்லுகிறோம். எப்பொழுது ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது ஆண்டவரிடத்தில் சாமி ஒரு சந்தோஷமான முகத்தோடு அல்லாமல் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே ஒரு நிராசையாக, ஒரு ஒரு நம்பிக்கையற்றவர்களாக, ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு எப்பொழுதுமே ஒரு புலம்பலோடு தான் நான் ஜெபத்திலே அமருகிறோம். ஆனா பவுல் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நல்ல கவனிங்க. எந்த பவுலை ஆண்டவர் ரட்சித்தாரோ, எந்த பவுலை ஆண்டவர் பரலோகம் செல்வதற்கு ஆமென் மார்க்கமாக பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்கள் எழுதினதை நாம் தீர்க்கமாய் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தை புத்தகத்தை அறிந்திருக்கிறோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை அறிந்திருக்கிறோம். எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை அறிந்திருக்கிறோம். தாவீது பாடின சங்கீதத்தை அறிந்திருக்கிறோம். யோபு எழுதின புத்தகத்தை, சரித்திரத்து புத்தகத்தை அறிந்திருக்கிறோம். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். புதிய ஏற்பாட்டிலே இயேசு பிறகு வந்த அந்த பரிசுத்தவன் யார் என்று கேட்டால் பவுல். அவர் சொல்றார், அவருடைய எழுத்திலே அவர் சொல்றாரு, உனக்கு நேரம் கிடைத்தாலும் கிடைக்கலினாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஒரு ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இருக்கலாமா? வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும். ஆமென். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காமல் போனாலும் ஆமென் என்ன செய்யணுமா? வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்ய? பிரசங்கம் பண்ணு. கைகளை உயர்த்தி ஆமென். உன் பிரசங்கம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமென்.
இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் ஜாக்கிரதையான பிரசங்கங்கள் கிடையாது. இன்னைக்கு பிரசங்கங்கள் ஜனங்கள் கேட்பது அவர்களை இருதயத்தை ஆறுதல் படுத்துவதை போல, அவர்களை தேற்றுவதை போல செய்திகள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னைக்குள்ள செய்தி அவர்களுடைய வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில ஒரு பிராஸ்பரிட்டி மெசேஜை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு செழிப்பான ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறார்கள். ஒரு கொழுமையான பதார்த்தத்தை உண்பதை போல ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறார்கள். ஆனா பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் உனக்கு டைம், இந்த டைம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்ககிட்ட பேச கிடைச்சதுன்னா, திருவசனத்தை நீ ஜாக்கிரதையா நீ பிரசங்கம் பண்ணு. உன் திருவசனத்தை நீ வேற எதுவுமே பிரசங்கம் பண்ணாத. உலகத்தினுடைய உதாரணங்களை, உலகத்தினுடைய உலகத்தை காண்பித்து பரலோகத்தை காண்பிக்காதே. பரலோகத்தை காண்பித்து உலகத்திலே நீ சொல். ஜாக்கிரதையாய் சொல்லு. என்னன்னு சொல்லு? எல்லா நீடிய சாந்தத்தோடும், ஆமென், என்ன செய்யுங்க? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சார், ஆண்டவர் பேச சொன்ன, ஆமென் ஆமென், பவுல் மூலமா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஆனால் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணு. அதை கண்டனம் பண்ணு. அப்பாவத்தை கண்டனம் பண்ணு. உலகத்தின் அசுத்தத்தை கண்டனம் பண்ணு. அதை நீ பேசுங்கிறாரு. கண்டனம் பண்ணு. ஹலோ, கண்டிக்கிற பிரசங்கம் பிடிக்குமா? மனிதர்கள் கண்டிப்பதை விரும்புறதில்ல. ஆனா பவுல் ஆக்கியோன் அவர் எழுதின தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, சமயம் கிடைச்சாலும் கிடைக்கணும், நீ ரொம்ப ஜாக்கிரதையா பேசுப்பா. நீ பேசும்போது கண்டிந்து பேசு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓய்வு நாளுடைய நாளை குறித்து சுவிசேஷம், நாளை குறித்து சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் ஓய்வு நாளை குறித்து எப்படி ஆசரிப்பாங்க தெரியுங்களா? அந்த பரிசேயர்கள் ஆசரிப்பதில் அந்த ஓய்வு நாள் மாடு ஒருவேளை குழியில கிணத்துல விழுந்தாங்க கூட எடுக்க கூடாது. ஒருவேளை வியாதி வந்தாங்க கூட அந்த அன்னைக்கு மருத்துவமனைக்கு போக கூடாது. ஓய்வு நாள் அப்படி அவங்க கடைபிடிச்சாங்க. ஒரு நெருப்பு மூட்டக்கூடாது. ஆமென் ஆமென். யூதர்கள் அப்படிதான் கடைபிடிக்கிறாங்க இன்னைக்குமே. ஜூயிஷ் பீப்பிள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தீப்பெட்டி கூட நீங்க பத்த வைக்க கூடாது. ஆமென். இந்த ஓய்வு நாள்ல பாருங்க 6 to 6 இன்றைக்கு ஆமென், நேற்று தினத்துல சாயங்காலம் 6 மணி அடுத்த சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. வண்டி வாகனங்கள் ரோட்ல ஓடாது. நீங்க இன்னைக்கு இஸ்ரேல்ல போய் பார்க்கலாம். நீங்க அவர்கள் இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். ஓய்வு நாளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் அறிந்து கொண்டவர்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் அறியாமல் வாழ்ந்து விட்டார்களே. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆமென் பரிசேயர்களை போல பரிசேயர்கள் யூதர்களை போல நாம் இருந்து விடக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கடிந்து கொண்டு ஆமென் கண்டனம் பண்ணு நீ. ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் அடுத்த வருஷம் என்ன போட்டுருக்கு பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை, எப்படிங்க? சவுண்ட் டாக்ட்ரின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சவுண்ட் டாக்ட்ரின் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. சவுண்ட் டாக்ட்ரின், ஆரோக்கியமான உபதேசம். சார், ஆரோக்கியமான சாப்பாடு இருக்குது. நம்ம சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியமான பொருளை பார்த்து சாப்பிடுகிறோம். நம்ம கவனிக்கிறீங்களா? குடிக்கிறதும் கூட நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு குடிக்கிறோம். பாலை குடிச்சாலும் சரி, ஒரு ஜூஸை குடிச்சாலும் கூட நம்முடைய சரீரத்துக்கு என்னெல்லாம் விட்டமின்ஸ் இருக்கு, ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின், டி விட்டமின், விட்டமினை தேடி ஆரோக்கியமான ஆகாரத்தை புசிக்கிறோம். ஆரோக்கியமான ஆகாரத்தை, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை நாம் புசிக்கிறோம். தேவ பிள்ளையை பைபிள் சொல்லுகிறது, நீ கேட்கிற வசனம் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். நீ கேட்கிற வசனம் உடைய ஆவியில ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். நீ கேட்கிற வசனம் உடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். பிரதர், உன் சரீரத்தின் ஆரோக்கியத்தை குறித்து பைபிள் சொல்லல, பவுல் சொல்றாரு ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. எவ்வளவு தீமோத்தேயுக்கு எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து, நல்லா கவனிங்க, தங்கள் செவிக்கு தினமுள்ளவர்களாகி உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. நல்லா கவனிங்க,
என்ன செய்வாங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காதவர் என்ன செய்வாங்கன்னா, தங்கள் காதுகளுக்கு இன்பமான சத்தத்தை, அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்டு, ஆமென், இச்சைக்கு ஏற்ற செய்தியை பேசக்கூடிய, அப்படின்னா இச்சைக்கு ஏற்ற செய்தி என்ன அர்த்தம்? உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை இச்சையை தூண்டக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடிய, அதாவது ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கவர்கள் மனதில்லாமல் அவர்கள் காதுகளுக்கு கேட்கக்கூடிய, நல்ல அவர்களை மெச்சிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய போதகர்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்களாம். சத்தியத்தை கேட்க ஆட்கள் இருக்காது, சத்தியத்தை கேட்க இந்த இடம் காலியா இருக்கும். ஆனால் சத்தியத்தை கேட்கும் பொழுது அவர்கள் இச்சையை தூண்டக்கூடிய அளவுக்கு, இன்னைக்கு நல்ல சத்தியங்கள் கொடுக்கிற இடத்துல கூட்டம் இருக்காது, ஆனா வசனத்தை அவர்கள் மெருகேற்றி அவர்களுக்கு ஏற்ற போல பேசுகிற மக்களை தேடி, ஊழியர்களை தேடி போறாங்க பாருங்களேன். அந்த பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்டவர்கள் திரளான போதகர்கள். அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏரியாவுக்கு பாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க, வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் இருப்பாங்க. அவன் எப்படின்னா, டாக்டர்ஸ் எப்படி ஃபேமிலி டாக்டர் செலக்ட் பண்ணி வச்சிருப்போம், சரிதானா? அவன் எலும்புக்கு ஆர்த்தோ டாக்டர் செலக்ட் பண்ணி வச்சிருப்போம், நர்வுக்கு அந்த மாதிரி ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் தெரிஞ்சு வச்சிருப்போம், தலைக்கு ஒரு டாக்டர் தெரிஞ்சு வச்சிருப்போம், கண்ணுக்கு ஒரு டாக்டர். இதே போல ஒவ்வொரு டாக்டர்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு இவாஞ்சலிஸ்ட் வருவாரு, ஒரு பாஸ்டர் வருவாரு, ஒரு உபதேசியார் வருவாரு, ஒரு பாடகர் வருவாரு. இவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி இவங்களுக்கு தகுந்ததை போல பேசக்கூடிய மனிதர்களை இவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்களாம். ஏதோ புரியுதுங்களா? பவுல் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் மட்டும்தான் பிரசங்கம் பண்றேன், நான் மட்டும்தான் சபையை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு காலம் வரும் தம்பி தீமோத்தேயுவே, நீ ஜாக்கிரதையா இரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் இன்னைக்கு உபதேசம் பண்றேன் பாத்தியா, இந்த உபதேசத்தை நீ கட்டாயம் சொல்லணும். இந்த பவுலுடைய அடியாளருடைய இந்த செய்தியுடைய கடைசியில பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய மரணத்துக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறார். தன்னுடைய மரிப்பை, தன்னுடைய இறப்பின் செய்தி அவருக்கு ஆவியில உணர்த்தப்பட்டதனாலே, மரணத்துக்கு முன்பாக எது வீடு எங்க இருக்குது, இடம் எங்க இருக்குது, சொத்து எங்க இருக்குது, பத்திரம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு இன்றைக்கு தீமோத்தேயுவை பார்த்து பவுல் பார்த்து சொல்றாரு, எப்பா என் மரணம் வரப்போகுது, என்னுடைய உயிர் பிரிய போகுது, அதுக்கு முன்னாடி சில காரியங்களை உனக்கு சொல்லித்தரேன், நீ எப்படி இருக்கணுமா, ரொம்ப ஜாக்கிரதையா இரு, நீ ஜாக்கிரதையா இரு, ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்கன்னு நினைக்காத, இவர்களுக்கு நீ உபதேசத்தை சரியா போதிக்கணும்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கடைசி காலம், நீ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்றாரு பாருங்களேன். அடுத்த 4ஆம் வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்தை செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அப்பா நீ இருக்கிற காலம் நல்ல காலம், பொற்காலம், ஆனா வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பவுல் தீமோத்தேயுவை பார்த்து. சொல்லுங்க, கதை பேசுற ஊழியங்கள், கதை பேசுகிற மனிதர்களை மக்கள் விரும்பி போவாங்க. அந்த சபைக்கு நீங்க பாருங்க, நிறைய பிரசங்கிமார்கள் எப்படி நீங்க பிரசங்க கேட்க விரும்புறாங்கன்னா, ஜோக்கா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க, நல்லா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் எப்படி ஜோக் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க பிரசங்கி யாரு எல்லாம் பிரசங்கமே ஜோக்கா தான் இருக்கும் பாருங்க, முடிகிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு செய்தியா கேட்டா நேரம் போறதே தெரியல தெரியுமா, அவ்வளவு ஜாலியா இருக்கு. நல்லா பேசுறாரு, என்ன நல்லா பேசுறாருங்கிற பைபிள் சொல்லுது, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு காலம் வரும் என்று அன்னைக்கே பவுல் சொல்லிட்டார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிரசங்கிகளை தான் இன்னைக்கு ரீல்ஸ் வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, இன்னைக்கு யூடியூப்ல சின்ன சின்ன சர்ச். ஆமென், ஹalleluya. அப்போ மக்களை காதுகளுக்கு இன்பமான வார்த்தைகள், அவர்களை அப்படியே உற்சாகப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்க மனிதர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இச்சைக்கேற்ற போதகர்கள் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு டைம் பாஸ் பண்ற மாதிரி சபைக்கு போனா நீ டைம் பாஸ் ஆகணும், சபைக்கு போனா உறவினர்களை பார்க்கலாம், சபைக்கு போனா அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி அங்கிருந்தே கணக்கு போட்டு வருவாங்க பாருங்களேன். ஒரு சில அங்க வந்து பொண்ணை பார்ப்பாங்க, இந்த பொண்ணு என் பையனை கொடுத்துடலாம், இந்த பையன் அந்த பொண்ணு கொடுத்துடலாம் சொல்லி அங்கிருந்தே கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கையை உயர்த்து. அந்த பொண்ணு என் ஃபேமிலிக்கு வந்தா நல்லா இருக்கும், இந்த பையன் என் ஃபேமிலி. சார், சர்ச் என்ன பெண் பார்க்கிற இடமா? சபை என்பது குடும்பத்தை நடத்துகிற இடமா? சபை என்பது இங்க அண்ணன் தம்பிங்கிற உறவா? சபை என்பது அக்கா தங்கியை தேடுகிற உறவா? சபை என்பது பெண் பார்க்கிற இடமா? சார், சபையை பைபிள் சொல்லுகிறது, கட்டுக்கதைகளுக்கு சபை சாய்ந்து போக போகிறதுப்பா. இன்னைக்கு தீமோத்தேயுவே மிக ஜாக்கிரதையாயிரு, உன் தேசத்தில் அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள், ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க,
ஆண்டவர் என் பிள்ளை வருகிற நாட்களிலே, என் குடும்பம் வருகிற நாட்களிலே கட்டுக்கதையை கேட்கக்கூடிய பிள்ளையா என் பிள்ளை மாறக்கூடாது. ஹலோ ஹலோ ஹலோ, இன்னைக்கு கதை கேட்கிற உலகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆமை கதை சொல்ற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உன் பிள்ளை கதை கேட்கறதுக்கு தான். ஹலோ, இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், ஜெமினின்னு ஒரு ஆப் வந்திருக்குது. என்ன ஆப்புங்க? தேடிட்டு இருக்காதீங்க, ஜெமினிங்கிற ஒரு ஆப். இந்த ஜெமினி ஆப்ல போயிட்டு உங்களுக்கு கதை வேணும்னு ஒரு கேட்டீங்கன்னா கதை சொல்லுமாமா. அன்னைக்கு பாட்டி கதை தாத்தா கதைனால பாட்டி காத்த நிறைய பேர் பாட்டி கதை சொல்லி தூங்க வச்சிருக்க காலங்கள் உண்டு, தெரியும் நினைக்கிறேன். ஆனா ஜெமினிங்கிற ஆப் அந்த கதைக்கு மட்டும் இல்ல, நமக்கு என்ன வேணும், தம்ப்நெயில் வேணும்னு அதை போட்டு தருமா. நீங்க எந்த சம்பந்தமா தம்ப்நெயில் வேணும்னு அதுல ஜெமினிட்ட கேட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜியோட அது இதா இருக்குது, கனெக்ஷனா இருக்குதா. அந்த ஜெமினி ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் அதுல போய் நீங்க சொல்லி உங்களுக்கு எதுக்கு சம்பந்தமான ஒரு தம்ப்நெயில் வேணும், இல்ல படிப்புக்கு சம்பந்தமா எது கேட்டீங்கன்னா வேர்ல்டுல தெரியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏஐயோட அது அட்டாச் ஆயிருக்கு. நீங்க நினைப்பீங்க இவ்வளவு அப்டேட்டா இருக்குன்னு, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தகவல் சொல்லி தர முடியும். அல்லேலூயா. கவனமா கேளுங்க. அப்ப கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற ஒரு காலத்திலாக்கும் நம்ம வந்து இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, கீழே வாசிங்க, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் மனதில தெளிவாயிரு, தீங்கனுபவி. ஹலோ, என்ன சொல்றாரு ஆண்டவர் பவுலை பார்த்து? என்ன சொல்றாரு? எப்ப ஊழியத்துல நீ என்ன அனுபவி கற்றுக் கொடுக்கிறாரு? தீங்க நீ அனுபவி. ஆனா சபைக்குள்ள வரும்போது நம்ம எதை விரும்புறோம்? பேசுங்களேன். எதை விரும்புறோம்? நன்மையை விரும்புறோம். பிரதர் பேசுங்களேன். எதை விரும்புறோம்? நன்மை விரும்புறோம். தீங்க இன்னைக்கு விரும்புறோம். ஆமீன். விரும்புறது இல்ல, தீங்கு யாராவது தீங்கு செஞ்சிருவாங்களோ, அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான், ஆண்டவரே அவனை தொடும் அடியும் நொறுக்கும். சார், நீ கிறிஸ்தவ, இந்த பைபிள் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவுக்காக நீ வாழ்வா என்றால் தீங்கை அனுபவி. இவ்வளவுதான் சத்தமா? தீங்கை அனுபவி. அடுத்தது பைபிள் என்ன சொல்லுது? சுவிசேஷகனுடைய வேலையை செய். என்ன வேலை செய்யறீங்க? சுவிசேஷகனுடைய. சிஸ்டர், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நர்ஸா இருக்கீங்களா? டீச்சரா இருக்கீங்களா? மாஸ்டரா இருக்கீங்களா? ஹலோ, ஹெட் மாஸ்டரா இருக்கீங்களா? சார் என்ன சார் வேலை செய்றீங்க? ஆனா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, யார் இவரு? பவுல் ஆல்ரெடி ஒரு கூடார தொழில் செஞ்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, எப்பா நான் செய்தது ஊழியத்தை நீயும் செய்யு, ஆனா தீங்க அனுபவி. நீ நன்மை கிடைக்கணும் ஊழியத்தில் எதிர்பார்க்காத, உனக்கு தீங்க நீ அனுபவிக்கணும். சந்தோஷம் கிடைக்கணும் எதிர்பார்க்காத, நீ தீங்க அனுபவிக்கணும். ஹலோ, தீங்கை அனுபவி. ஆனால் என்ன வேலை செய்ய? சுவிசேஷகனுடைய வேலையை செய். பிரதர், வாயை திறந்து சொல்லுங்களேன். நீ வேலை செய்யறது என்ன வேலையா செய்யற? ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வரையா? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்துகிறாயா? இதுதான் சுவிசேஷனுடைய வேலை. சுவிசேஷனுடைய வேலை என்னது? சுவிசேஷனுடைய வேலை என்ன? சர்ச்சுக்கு வர்றது போறதா? சுவிசேஷனுடைய வேலை அதல்ல. ஆமென். இயேசு எனக்காக ஆமென் கன்னி வயிற்று மரியாம் வயிற்றிலே இந்த பூமிக்கு பிறந்தார். அதன் பிறகு அவர் எனக்காக 33 வருஷம் அவர் வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை பேசினவர். என் பாவத்துக்காக அவர் மரித்தார். 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆமென். என் பாவத்தை மன்னித்தவர். ஹலோ, உன் பாவத்தை மன்னிப்பார். இத சுவிசேஷம் சொல்றியா? ஒரு பேஷண்ட்டுக்காக நீ சொல்றியா? ஒரு ஆத்துமாவுக்காக நீ சொல்றியா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்றியா? ஒரு வாலிப பிள்ளைகிட்ட போய் சொல்றியா? இன்னைக்கு சுவிசேஷகனுடைய வேலையை நீ செய்ய. கையை உயர்த்தி ஆமென். கை உயர்த்தி ஆமென். நான் செய்ய வேண்டியது உலகத்தினுடைய வேலை அல்ல, நான் சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். அப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடிக்க போகிறேன். என்னுடைய காலம் வந்தது. ஹலோ, அவர் தன்னுடைய இறுதி பயணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். சிஸ்டர், நம்முடைய இறுதி எத்தனை தீமோத்தேயுக்களை எழுப்ப போகிறோம்? பவுலுடைய ஊழியத்தின் அனுபவத்தை பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது, எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், உபத்திரவங்கள், கைவிடும் மனிதனை அவன் கண்டான். ஆனால் கைவிடாத தேவனை அவர் கண்டு கொண்டதினாலே அவருக்கு உள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. தீமோத்தேயுவே, என் பக்கத்துல வா,
இனி என்னுடைய தேகத்தை விட்டு நான் என்னுடைய ஆவி என்னை பிரியும் காலம் வந்துருச்சு, என்னுடைய முடிவு வந்துருச்சு. நான் பான வழியாக என்னாக போகிறேன், பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. 7ஆம் வசனத்துல சத்தமா வாசிக்கலாமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசிகளை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன போட்டிருக்குதியா விசுவாசத்தை பிரதர்? உங்க பைபிள் அப்படி போட்டிருக்குதா? விசுவாசிகளை காத்துக்கொண்டேன் போட்டிருக்குதா? இல்ல இல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன். எங்குமே இது மரண வீட்டில் தான் கேட்பீங்க, அதனால அதனுடைய வேல்யூ தெரியல. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம், குட் ஃபைட், ஐ அம் தி ஃபினிஷ் தி ரேஸ். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இந்த ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், போராடினேன், குட் ஃபைட். இது எனக்கு போராட்டம். ஜெபத்தில் எனக்கு போராட்டம் வந்தது, ஊழியத்தில் போராட்டம் வந்தது, தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் வந்தது, சரீரத்தில் உபத்திரம் வந்தது, முள் இருந்தது. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு போராட்டம் தான். ஆனால் நான் விசுவாசிகளை காத்துக்கொள்ளவில்லை. சாத்தமா, உன் புருஷ விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள முடியாது, உன் மனைவி விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது, உன் பிள்ளையினுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா விசுவாசிகளை காத்துக்கொள்ள எவரால முடியாது. பாஸ்டராகி என்னாலே முடியாது. உங்களை கைப்பிடிச்சு வைக்க முடியுமா? சொல்லுங்க. 2 திட்டுனா ஓடி போயிடுறீங்க. ஏதாவது வசனத்தை பேசினா ஆமேன் முரண்பாடா என்னை பார்த்துட்டு ஓடிடுறீங்க. நான் பைபிள் சொல்லுகிறது, உங்ககிட்ட கண்டனம் பண்ணி பேசுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது நல்ல போராட்டம், இவன் கூட போராடுங்கிறாரு. உங்ககிட்ட எல்லாம் வாரம் வாரம் போராட வேண்டியதாக. எங்கம்மா வரலையா? ஏன் வரல? எப்போ வருவாரு? ஏன் இந்த வாரம் வரல? உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏன் வரல, எப்போ வருவ, ஜெபம் பண்றியா? இதெல்லாம் ஒரு போராட்டம். பவுல் அன்னைக்கே சொல்லிட்டாரு. உன்னை சர்ச்சில் உட்கார வைக்கிறதே பெரிய போராட்டம். இதுக்கு தான் மக்கள் என்ன செய்யறாங்க? டான்ஸ் கிளாஸ் சர்ச்சில் நடத்திட்டு இருக்கிறாங்க. புரியல? சர்ச்சில் என்ன பண்றாங்க? டான்ஸ் கிளாஸ், டிஸ்கோ டான்ஸ், பிரேக் டான்ஸ், பரதநாட்டிய, கதகளி டான்ஸ் எல்லாமே சர்ச்சுக்குள்ள கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா? சர்ச்சு போனாவே பிள்ளைங்க என்டர்டைன்மெண்ட்டே இல்லைங்க, என்ஜாய் பண்ண. சார், சர்ச்சு என்ஜாய் பண்ணக்கூடாது. அந்த நெருப்பு சேர்ல பட்டா எப்படி இருக்கணும் உட்காரும்போது, ஒரு நீங்க பானட்ல, வண்டியில, கார்ல, இந்த பஸ்ல போகும்போது பானட்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இன்ஜினுக்கு மேல உட்காந்து பூம்பா அந்த மாதிரி சேர்ல உட்காந்துருக்கணும். குஷன்ல உட்காந்த மாதிரி உட்காரக்கூடாது. அதுக்கு தான் சோத்திரம் பண்றது. இந்த சூடு வச்சு என்ன பண்ணுவோம்? சும்பலாம் அப்படி சொல்லணும். தோத்துறோம். நீ உட்கார்ந்ததை பார்த்து ஏதோ குஷன் சேர்ல ஏசிக்குள்ள உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, எப்பா அவனை கொண்டு வரதுக்குள்ள பயங்கர போராட்டம்ப்பா. பவுல் சொல்லிட்டாருங்க, நான் விசுவாசிகளை காத்துக்கொள்ள முடியல, ஆனா என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் பாரத்தோட உட்கார்ந்துருக்கீங்க. என் கணவன் நான் எத்தனை சுவிசேஷம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சண்டைக்குனே வராரு, எவ்வளவு பைபிள் படினா என்கிட்ட ஆமே எதிர்த்தே நிற்கிறாரு, என் பிள்ளை எதை சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை பாரத்தோடு இந்த சுவிசேஷத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உன் கணவன் உன் சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம், உன் மனைவி உன் வார்த்தைக்கு மதிக்காமல் இருக்கலாம். இது ஒரு போராட்டம் பிரதர். கிறிஸ்தவ ஜீவியம், ஆமே, சௌபாக்கிய ஜீவிதம், ஆமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லட்டுமா சிஸ்டர், உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபிக்கிறது ஒரு போராட்டம். முட்டி போட முடியாது உங்களால. பைபிள் வாசிக்கிறது தூக்கம் வரும், போராடுங்க. பைபிள் வாசிக்கவே முடியாது, நீங்க உபவாசம் பண்ண முடியவே முடியாது. அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை வரும். சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே போராட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்தமா வாழணும்னு நினைப்பேன், அன்னைக்கு தான் பரிசுத்தத்துக்கு விரோதமா வீட்டில் நடக்கும். ஜெபி. ஹலோ, ஜெபிக்கிறது போராட்டம், பைபிள் வாசிக்கிறது போராட்டம், பரிசுத்தமா வாழ்றது போராட்டம். இவன் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வர முடியுதுன்னு நினைக்கிறீங்க? அட சொல்லுங்களேன், கம்பெனியில வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வரக்குள்ள யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த மனுஷன் கூட மயிலே இறகு போடு, வா கெஞ்ச வேண்டியதா இருக்கு. போவேன், உனக்கு பிடிச்ச சபையை தேடு, உனக்கு பிடிச்ச போதங்களை தேடு. என் அப்பா சொல்றாரு, நீ போராடு. சொல்லு, போராடு, பாவத்துக்கு எதிராக போராடு, அவிசுவாசத்துக்கு விரோதமா போராடு.
பரிசுத்தத்துக்காக போராடு. நீ எதுல கை வைப்ப? எனக்கு காணிக்க கொடுக்க மாட்டேன். வச்சுக்க, உன் காணிக்க நீயே வச்சுக்க. நேத்து ஒரு பிரதர் சொல்றாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த 2 பாக்கெட்டை தொட்டு சொல்றாரு, ஹலோ என்ன பாருங்கண்ணே, 2 பாக்கெட்டை தொட்டு சொல்றாரு, பணம் பாக்கெட்ல இருந்தா பிரச்சனை இல்லை, பணம் கீழ் பாக்கெட்ல இருந்தா பிரச்சனை இல்லை, பணம் மேல் பாக்கெட்டுக்கு வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பணம் எப்ப என் தலைக்கு வருமோ அப்ப எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு சாதாரண ஒரு பிரதர், அவர் அப்படியே இடையில ஊழியம் பண்ணுவாரு, நல்ல ஒரு மனுஷன். அவர் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. அவர் சொல்றாரு, பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என் பையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என் சோப்புல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பணம் எப்ப என் மைண்டுக்கு வருமோ. உன் பணம் எங்க இருக்குதுப்பா? போய் பேசக்கூடாது. உனக்கு கைக்கு வரும்னா எனக்கு கொடுப்ப, ஆனா உன் மண்டையில் இருக்க கூடாதுன்னு எனக்கு கொடுக்க மாட்டேன். நீ என்னை எதிர்த்து நிப்ப, வச்சுக்க, உன் பணம் உன்னோட போட்டுங்கிற. போறவங்கிட்ட தான் ஆண்டவர் யூதாஸ் கிட்ட தான் காசை கொடுத்திருந்தாரு. அப்ப நீ போறேன்னு அர்த்தம். ஒரு அள்ளிலே சொல்லுங்க, யூதாஸ் கிட்ட அள்ளி அள்ளி கொடுத்தாங்க எல்லாருமே. கூட இருக்க சீஷர்களுக்கு ரொட்டி கூட கிடைக்கணும்னா அவங்க கிட்ட தான் வாங்கி சாப்பிடணும். கடைசி வரைக்கும் யூதாஸ் கிட்ட இருந்து காசை கேட்கவே இல்லை ஆண்டவர். அந்த பையுக்காகவே அலைஞ்சான். கடைசியில இயேசுவை காமிச்சு பையோட 30 வெள்ளி காசோட அந்த பணமே அவனை கொன்றுச்சுங்க. நான் விசுவாசிக்கிறேன், பவுல் வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஊழியத்துக்கு அவன் கையில காசே இல்லைங்க, தர்ம சகாயம் பண்றதுக்காக அவன் வேலை செஞ்சாங்க. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, உன் கையில் இருக்கிற பணம், உன் பையில் இருக்கிற பணம் எப்போ மைண்டுக்கு வருமோ அப்ப நீ ஒளிஞ்சிட்டேன்னு அர்த்தம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்வை நீ முடித்துக் கொள்ளாத. போராடணும். உன் வீட்டுல போராட்டம் என்ன? உன் வீட்டுல குடும்ப நீ நடத்தல, போராடுற. எதுக்கு போராடுற தெரியுமா? சொல்ல, எது போராடுற? எதுக்குமா போராடுற? ஏன் பிரதர் பேசுங்க பிரதர். எதுக்கு போராடுற? பிள்ளைய கூப்பிட்டா ஜெபம் பண்ணியா? அவளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பைபிள் வாசியாடா? பிடிக்க மாட்டேங்குது. போராடுன்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு போராட்டத்துக்கு பேரு பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம். ஓ ரபா கானா பஷா கானா, நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் ஓட்டத்தை என்ன செஞ்சிட்டேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசிகளை காத்துக்கொண்டேன் பைபிள் இல்ல. சொல்லுங்களேன் பிரதர், என்ன பண்றீங்க? என் விசுவாசத்தை மட்டும்தான் காத்துக்கொள்ள முடியும். என் மனைவியை விசுவாசியா காத்துக்கொள்ள முடியாது, என் பிள்ளைய விசுவாசியா காத்துக்கொள்ள முடியாது. என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், ஆனா அவளுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு இருக்கு நான் போராடணும். எனக்குள்ள விசுவாசம் நான் கத்துக்கொள்ள முடியும், ஆனா உனக்குள்ள விசுவாசத்தை கொடுக்க நான் போராடணும். நீங்க என்னமோ நினைக்கிற, சர்ச்சுக்கு போனா அவருக்கு சந்தோஷப்படுவாரு, போலின்னா கேள்வி கேட்பாரு. ஒரு நாள் கேள்வி கேட்க ஆளே இருக்காதுப்பா. நம்ம ஊர் ஊரா தேடணும். போதகர்கள், திரளான போதகர்களை சேர்த்து கொண்டான்னு பைபிளில் நம்ம கேட்டோம்ல. ஒரு காலம் வரும், என் வியாதிக்காக ஜெபம் பண்ணேன், என் பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணேன், எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு வயிற்றுல கட்டி வந்துருச்சு, நான் கடலில் அகப்பட்டேன், நான் என் குடும்பமே இன்னைக்கு தனியாக நிற்கிது, குடும்பமே இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துருச்சுன்னு. அன்னைக்கு நீ பாரு, எத்தனை சுவிசேஷகர் நீ தேடினியோ ஒரு தணிக்க மாட்டான். எத்தனை போதகர்கள் நீ வரவழைச்சியோ உனக்கு ஜெபிக்க மாட்டான். எத்தனை ஊழியக்காரன் போன் பண்ணி கேட்டியோ அவன் வரமாட்டான். பவுல் சொல்லிட்டாரு, என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு, இனி வரும் காலத்துல நான் போறேன். தீமோத்தேயுவே, உன் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள முடியாது, நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், என் ஓட்டத்தை நான் முடிக்க போறேன், என்னுடைய ஃபினிஷிங் டைம் வந்துருச்சு. கைகளை எடுத்து விடாமன்னு சொல்லுங்க. அந்த பவுல் சொல்றாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம்,
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹலோ, உங்க அப்பா உங்களுக்கு வீடு சேர்த்து வைக்கல தானே? ஒரு வீடு இதுவரை கட்ட முடியல தானே? ஆவியான உங்களோட பேசுறார். பவுல் சாகிற வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தார். வாடகை வீட்டில் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இப்படி? வாடகை வீட்டில் கை உயர்த்தி காட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பவுலுக்கே வாடகை வீட்டில் தான் இருந்தாராம், சொந்த வீட்டில் இல்லை. ஆனா அவரு சொல்றாரு, எனக்கு எங்க அப்பா சொந்த வீடும் கூட வைக்கல, என் குடும்பம் எனக்கு ஒண்ணுமே தரல. பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்தவன். பழைய ஏற்பாட்டு சவுல் கழுதையினால தேவனுடைய அபிஷேகத்தை இழந்துட்டான், ஆண்டவர் கொடுத்த ராஜரிக அபிஷேகத்தை. ஆனா அதே சின்ன கோத்திரம் புதிய ஏற்பாட்டுல அதே பென்யமீன் கோத்திரம் தான். எந்த சவுல் அபிஷேகத்தை இழந்தானோ அதே சவுல கத்த அதே கோத்திரத்துல அதே பேருடையவன. நீ பழைய ஏற்பாட்டுல சவுலா இருந்த, புதிய ஏற்பாட்டுக்கு நான் உன்னை பவுலா மாத்துவேன். உனக்கு ஒரு கிரீடம், எனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரு. எனக்கு எதுவுமே இல்லை. இனிதான் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். சீக்கிரம் நீ சீக்கிரமா எண்ணத்தில் வரும்படி ஜாக்கிரதையாய். அது கீழே, அது மேல வாசிக்கலாமே. கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதல் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பாடுறவனை பத்தி பேசல, வசனத்தை கேட்கிறவன் பத்தி பேசல, விசுவாசத்தை காத்து கொண்டவனை பத்தி பேசுறாரு. என்ன மாதிரி யாரு தீங்குக்காக நன்மையை செய்யாம நன்மை கிடைக்காம தீங்கு அனுபவிக்கிறாங்களோ அந்த தீங்கு பெற்றுக்கொண்டவனுக்கு நான் சொல்றேன், தம்பி உன் வாழ்க்கையிலே நீ தீங்கத்தான அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். நீ டிரைவராரு, நான் பைபிள்ல பவுல் சொல்லல, நீ சுவிசேஷனுடைய வேலையை செய். நீ எந்த வேலை செஞ்சாலும் சுவிசேஷத்தை சொல்லு. அந்த சுவிசேஷனுடைய வேலையை செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு ஒரு கிரீட கர்த்தர் கொடுப்பாரு, ஒரு ரிவார்டு கொடுப்பாரு. சார், ஒரு கம்பெனியை 5 ஸ்டார் கேக்குது, அவன் பிச்சை எடுக்கிறான். எங்க அவன் பிஎஸ்என்எல் இருந்தாலும், ஏர்டெல் இருந்தாலும், ஜியோவா இருந்தாலும், எந்த கம்பெனியா இருந்தாலும் ஒரு 5 ஸ்டார் எதிர்பார்க்கிறாங்க. எந்த ஒரு கம்பெனி ஓனர்ஸும் 5 ஸ்டார் எதிர்பார்க்கிறாங்க. பிசினஸ் பீப்பிள்ஸ் 5 ஸ்டார் எதிர்பார்க்காங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 இல்லைங்க, 5 ஸ்டார் இருந்தா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றேன், மனுஷன் வெறும் பூமிக்குள்ள மனுஷன் கொடுக்கிற ஆத்தரைஸ விரும்புறான். என் கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டுக்காக அந்த பரிசு பொருளை பவுல் சொல்றாரு, நீ கொடுக்கிறது ஸ்டார், என் கர்த்தர் எனக்குன்னு போராடின எனக்கு அவர் வச்சிருக்கிற கிரீடம் நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம், நீதிக்காய் வாழ்ந்தவனுடைய கிரீடம். ஆமென். இவ்வளவுதான் சத்தமா? உன்னை பார்த்த கிரீடம் ஆகிற மாதிரி தெரியலையே. சொல்றாரு, எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற, எப்படிங்க? பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 9ஆம் வசனம், நீ சீக்கிரமா எண்ணத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஏனெனில் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல், நல்லா கவனிங்க, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கா கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். எப்பா, நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்கப்பா. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். லூக்கா மாத்திரம்பா என் கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா. ஆமென். அவன் என் ஊழியத்திற்கு எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். சார், இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தவன் என்னை விட்டு போயிட்டான் பவுல் சொல்றார். பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்ற உலகத்தின் ஆஸ்தி, பிரபஞ்சம் என்ற உலகத்தின் ஐஸ்வர்யம், பிரபஞ்சம் என்ற உலகத்தின் வருமானம். ஏற்கனவே சொல்லிட்டேன், பணம் பாக்கெட்ல இருந்தா, பையில் இருந்தா, கையில் இருந்தா உங்களுடைய வாழ்க்கை தவறு வராது. என்னைக்கு இந்த பணம் மைண்டுக்கு போகுதோ அன்னைக்கு நீ பாதாளத்துக்கு போயிட்டு அர்த்தம். பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், இந்த மைண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீ தேமாவை போல பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொட்டிக்கு ஒரு சாப்பாடு வேணும், வேலை வேணும், ஆனா பிரபஞ்சத்தில் வாழணும். நீங்க நிறைய பேர் ஆசை என்ன தெரியுமா? வாழ்ந்தா ஒரு வீட்டை கட்டணுங்க,
சாகரக்குள்ள ஒரு வீட்டை கட்டணும், சாகரக்குள்ள வண்டியை வாங்கணும், சாகரக்குள்ள ஒரு ஒரு 50 பவுன் நகை எடுத்துடணும், சாகரக்குள்ள நீ செத்து போகும்போது உன் பணத்துக்கு மேல ஒரு கோடி துணி கூட கிடைக்காதுன்னா உனக்கு எதுக்கு இவ்வளவு ஆசை? பைபிள் சொல்லுது, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தவன் என்னை விட்டு போய்விட்டான். இதே மாரநாத திருச்சபையிலே உங்களுக்கு தெய்வம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பிரபஞ்சத்தின் மேல் நீ ஆசை வைத்தாய் என்றால் நீ போகலாம். லூக்காவை கொண்டு வா, மார்க்குவை அழைச்சிட்டு வா. அவன் ஊழியத்தில் லூக்காவை என்ன செஞ்சுக்க, என்னோட இருக்கிறான், அவன் என் கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. உங்கனால, ஹலோ பிரதர் கவனிங்க, உங்கனால தேவனுக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்கனால அந்த ஊழியத்துக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்கனால சபைக்கு பிரயோஜனம் இருக்கா? உனக்கு நீ பிரயோஜனமானவனா? இன்னும் பிரபஞ்சம் பணம் மண்டையில இருக்குது, கையிலும் பாக்கெட்ல இல்ல. தேவா பிரபஞ்சத்தின் ஆசை வச்சு போயிட்டான். இன்னைக்கு பவுல் அழகா சொல்றாரு, ஊழியத்துக்கு பிரயோஜனமான லூக்காயும் கூட இருக்கிறான். மார்க்குவ என்ன செஞ்சிருவா, உன்னோட கூட்டிட்டு வாங்குறாரு. எந்த மார்க்குவனை விட்டு பிரிஞ்சானோ அவனை கூட்டிட்டு வான்னு தீமோத்தேயு கேட்கிறாரு. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், சபைக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், பிரதர் இந்த ஊழியத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இந்த கல்யாணம் வந்தா போறது, காது குத்து வந்தா போறது, ஒரு சாவு வந்தா போறது, ஒரு வேலை வந்தா போறது, இவன் கர்த்தருக்கு பிரயோஜனமானவன் இல்ல. பயமே இல்ல தேவன் பத்தி. ஒரு வேலை வந்து ஆண்டவர் விட்டு சபையை விட்டு போயிரு. பைபிள் சொல்லுது, பவுல் ஆமென், பவுல் சொல்றாரு, லூக்கா என் கூட தான் இருக்கான், மார்க்கு என்ன செஞ்சிருவான், உன்னோட கூட்டிட்டு வா. அவன் எனக்கு என்ன ஊழியத்துல அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ள. உங்கனால அந்த ஊழியத்துக்கு பிரயோஜனம் இருக்கா? உங்கனால எத்தனை பேர் கிரீடம் பெற முடியும்? பவுல் சொல்றாரு, திரோவா பட்டணத்திற்கு தீகிக்கு நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். 13 திரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகங்களை விசேஷமாக சுருளையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. 14ஆம் வசனம், கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. சார் இங்க பாருங்க, அலெக்சாந்தர் ஆமென் பவுலுக்கு விரோதமா அங்க அவனுக்கு என்ன செஞ்சானா, வெகு தீமை செஞ்சவனுக்கு பதில் கர்த்தர் கொடுப்பாரு. பிரதர், சபைக்கு தீமை, ஊழியத்துக்கு தீமை, ஊழியக்காரனுக்கு தீமை செஞ்சவன கர்த்தர் பதில் கொடுப்பாரு. பவுலுக்கே ஒருத்தர் அலெக்சாந்தர் இருந்தான்னா, இயேசுவுக்கே ஒரு யூதாஸ் இருந்தான்னா, என் ஊழியத்தில் எத்தனை அலெக்சாந்தர் எழுப்பினாலும் சலாம், டோன்ட் வரி, ஐ டோன்ட் கேர். ஏனென்றால் என் கூட இருக்கிறவன் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், என் கூட இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும், என் கூட இருக்கிற சபைக்கு வளர்ச்சிக்கு பிரயோஜனமா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, அலெக்சாந்தர் தீமை செஞ்சான். அடுத்தது கர்த்தர் அதற்கு பதில் அளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவன். தீமோத்தேயு பார்த்து பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே அவன் என்ன செய்யறானா, நீயும் அவனை குறித்து என்ன செய், எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். பிரதர் கவனிக்கிறீங்களா, பவுலுக்கே ஒருத்தன் எழும்பி நின்று எதிர்த்து நிற்கிறான்னா எனக்கு உங்களுக்கு எதிர்த்து நிற்பது குறித்து கவலைப்படக்கூடாது. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறியா, உனக்கு ஒரு எதிர்ப்பு வரும். சத்தியத்தை கட்டுக்கதைகளுக்கு போகிற காலம் அல்ல, சத்தியத்தை நீ சுவிசேஷமா அறிவிக்கும் போது உனக்கு எதிர்ப்பு வரும். உன் குடும்பம் உன்னை எதிர்க்கும், உன் சபை எதிர்க்கும், உன் ஜனங்கள் எதிர்ப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, எதிர்த்து நிற்கிறவன் நான் முதல் விசை அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கும் அவன் மிகவும் எதிர்த்து நிற்பான். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல 16வது வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹலோ, இருக்கீங்களா? நீ கர்த்தருக்காக நிற்கும் போது உன் கூட நிற்க ஒருவனுமே இருக்க மாட்டாங்களா? இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னப்பா? கைவிடும் மனிதன், கைவிடும் மனிதன், கைவிடாத தேவன். பவுல் கூடயும் பேச வந்தா அவன் கூட நிக்க. பேசுங்களேன், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன், நம்ம தானே பதில் சொல்லணும்.
உங்களை பார்த்தா ஆவியான கேட்கிறாரு, பவுல் கூட நிக்கிறதுக்கு ஒருவனுமே இல்லையா? கர்த்தருக்காய் நிற்கும் போது உங்க கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நீ சும்மா போட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன கர்த்தாவே சத்தம் போடக்கூடாது. உன் கூட நிற்க ஒருவருமே இருக்க மாட்டாங்க. மனுஷன் கூட நிற்க மாட்டான், உன் வேலையில் இருக்க மாட்டான். கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழும்போது உன் கூட இருக்க மாட்டான். நீ விசுவாசத்தில் வாழும்போது உன் கூட கர்த்தர் மனுஷன் ஒருவனுமே இருக்க மாட்டான். ஆனால் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. பாருங்களேன், பவுலவே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஐயா, எனக்குன்னு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவன் உதவி செய்யல. மனிதன் கைவிடுகிற மனிதன், கைவிடாத தேவன். இவ்வளவுதான் சத்தமா? அண்ணன் வரல, அப்பா வரல, அண்ணா வரல, அக்கா வரல, நிறுத்து. கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனாலும் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தி சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த பவுலுடைய வாழ்க்கையில என்னை பலப்படுத்தினார். கர்த்தரோ எனக்கு துணையா இருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹலோ, சிங்கம்னா யாருங்க? சிங்கம்னா யாருன்னு யாருக்குமே தெரியலையே. சிங்கம்னா யாரு? சிங்கத்தை வீட்டில் வளர்த்த முடியுமா? ஆட்டை வளர்த்திடலாம், மாட்டை வளர்த்திடலாம், கழுத வளர்த்திடலாம், சிங்கத்தை வளர்த்த முடியாது. நீ சிங்கத்தை பார்த்து பயப்படாத. பவுல் சொல்றாரு, சிங்கங்கள் வாயிலிருந்து கை உயர்த்தி சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். கைகள் உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா? ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டாமா? நான் கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுனா தூக்குவேன், கையை தூக்கி அல்லேலியா அல்லேலியாம்ப. உனக்கு ஒரு ஆசை இல்லையா? வேலையில சிங்கங்கள் இருக்கலாம், ஊழியத்தில் சிங்கங்கள் வரலாம், குடும்ப வாழ்க்கையில சிங்கங்கள் வரலாம். ஆனா சிங்கங்களுடைய வாயிலிருந்து தப்புவிக்கிற ஒரு தேவன். அவர் பவுல் சொல்ற, பவுலுக்கே ஒரு சிங்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்காதா? ரட்சிக்கப்பட்டேன் பவுல் சொல்றாரு. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஆமீன், நான் என்னை கைவிடாத மனிதன், கைவிடும் மனிதன். எல்லோரும் 16ஆம் வசனம் என்ன பார்க்கறீங்க? எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அதனால்தான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம், வேகமா எடுத்து வாசிங்க, 5ஆம் வசனத்தில் வாசிங்க. எபிரேயர் ஆக்கியோன், எபிரேயர் எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிங்க, 9ஆம் வசனம் முடிய. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். யாருடைய விசுவாசத்தை பின்பற்றணுமா? கை உயர்த்தி காட்டுங்க. கவனிக்கிறீங்களா? உங்களை நடத்துகிற ஊழியக்காரருடைய விசுவாசத்தை நீ என்ன செய் சொல்லுங்களேன், பின்பற்று. அதுதான் பவுல் சொல்றாரு, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அப்ப பவுல் சொல்ற, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்று. அதுதான் இங்க சொல்றாரு. எபிரேயர்ல என்ன சொல்றாரு? நீங்கள் ஆமென், உங்களை நடத்தினவருடைய விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். நீங்க நிறைய பேர் ஊழியக்காரர் ஆயிரம்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்க விசுவாசத்தை பின்பற்றுக்க ஆயத்தமா இல்லை. நீங்க ஒரு 2 வசனம் தெரிஞ்சா பிரசங்கம் பண்ணணும், ஒரு பாட்டு பாட தெரிஞ்சா வர்ஷிப் லீடரா மாறிடணும், தப்பே இல்லை. ஆனா விசுவாசத்தை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளாய் என்னைக்கு நீ மாறுவியோ, பைபிள் சொல்லுகிறது. 8ஆம் வசனத்தை வாசிமா சத்தமா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் பிரதர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறுகிற மனிதன் நடுவே
கைவிடுகிற மனிதர்கள் நடுவே மாறாத ஒரு இயேசு இருக்கிறார். ஆமென். உன் பிள்ளையை காப்பாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். உன் குடும்பத்தை கை கொடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். கைவிடுகிற உலகம், கைவிடுகிற மனிதர்கள், கைவிடுகிற ஜனங்கள் இன்றைக்கு ஒரு வேளை பாரத்தோடு வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு பாரத்தோட உள்ளத்தில காயத்தோடு வந்திருக்கிறையா? ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கிறது? ஏன் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கிறது? என்றைக்கு என் வாழ்க்கை இப்படி நன்ற வாழ்க்கை நல்லா முடியும் நீ நினைச்சியோ, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் மாறுகிறவன் நானோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? எங்க அப்பா முந்தி மாதிரி இல்ல, எங்க அம்மா முந்தி மாதிரி இல்ல, முந்தி நல்லா இருந்தாங்க இப்ப மாறிட்டாங்க, எங்க அண்ணன் நல்லா இருந்தா மாறிட்டான். ஹலோ, இருக்கீங்களா? என் முதலாளி முந்தியால இப்படி இல்ல, மாறிட்டாரு. என் தங்கச்சி இப்படி இல்ல, இப்படி மாறிட்டா. நீ மற்றவனை மாறிவிட்டான்னு சொல்லிட்டு நீ அங்கலாய்க்க கூடாது. பைபிள் சொல்லுகிறது, மனிதன் மாறிவிடுவான், ஆனா நானோ என் ஃப்ரெண்டு மாறலாம், என் உறவு மாறலாம், ஊழியன் மாறலாம், விசுவாசி மாறலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உன்னை பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. பாரத்தோடு வந்த, கவலையோடு வந்து என் அன்பு பிள்ளை, பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, உன்னை நடத்தினவர் இன்னார் என்பதை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஊழியக்காரன், என்ன நீ பின்பற்ற விரும்புறீனா? என் பணத்தையும் பொருளையும் வீட்டையும் பின்பற்ற சொல்லல, என் ஜாதி ஜனத்தை பின்பற்ற சொல்லல, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, அப்பா நீ கூப்பிட்டீனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பின்பற்று. பவுல் சொன்னதை போல சிங்கங்களுடைய வாய்க்கு கர்த்தர் தப்ப வைப்பாராம். கீழே பாருங்க என்ன போட்டிருக்கு? பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். எப்படிங்க? இன்னைக்கு நிறைய அந்நிய போதனை வந்துருச்சு. அந்த அந்நிய போதனைகளை கேட்டு நீ அழைப்புண்டு ஒவ்வொரு பக்கமா தெரியாத. அடுத்தது, போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது. நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்வர்கள் பலனடையவில்லையே. ஆமை, முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறதில்லை, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், அதனால் நீ பலப்படுவதில்லை. எதுல ஸ்திரப்படணுமா? கிருபையினாலே என் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா, சபை என்னை ஸ்திரப்படுத்தாது, சபையில் உள்ள விசுவாசிகள் என்னை ஸ்திரப்படுத்துவதில்லை. எல்லாரும் எது ஸ்திரப்படுவீங்க? கிருபையினாலே. ஆகினால் தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதங்கள் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதத்தை வேகமா திருப்புங்க. சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் பாருங்களேன். ஹல்லேலூயா. என்ன போடுங்க? உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீ கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயம், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 5ஆம் வசனத்துல பாருங்க. ஆமை, யோசுவா 1:9, ஆமை 5:9 வாசிங்களேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், ஐயா, கைவிடும் முதலாளி பணத்தேவைன்னு வரும்போது கைவிட்டுருவாங்க. பொருளாதாரத்தில் நீங்க நலிவடையும் போது மனுஷன் கைவிட்டுருவான். கைவிடும் மனிதன், கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, பலங்கொண்டு மனதை திடப்படுத்து, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேட்ட வார்த்தைக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு முன்பாக ஆவியானவரே சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கைவிடும் மனிதர்கள் தான். இவ்வளவுதான் ஜெப சத்தமா? இன்னைக்கு நீ மனுஷன் கையை தான் பிடிக்கணும்னு நினைக்கிற, இன்னைக்கு மனுஷன் தான் கையை பிடிக்கணும்னு பாக்குற. ஆமே, கை பிடிச்சிட்டாரா மனுஷன்? உன் கையை விட்டுருவான் அவன். நீ யார் கையை பிடிச்சிருக்கிய அவன் கையை விட்டுருவான்.
பிரதர் உங்களை தான் ஆவியான பேசுறாரு. இன்னும் சர்ச்சில் உட்கார்ந்து ஜெபம் பண்றியா? நீ ஜெபிக்க மாட்டேங்கிற பத்தியா? இன்னி வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க சொல்ல, ஆண்டவரே வியாதி நேரத்தில் மனிதன் கைவிடலாம். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. வியாதி நேரத்தில் மனுஷன் கைவிடலாம். பண கஷ்டம் வரும்போது மனுஷன் கைவிடலாம். பொருளாதார நஷ்டம் வரும்போது மனுஷன் கைவிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, பவுலே சொல்றாரு, சிங்கங்கள் நடுவிலிருந்து கர்த்தனை காப்பாற்றினார், கர்த்தர் எனக்கு துணை நின்றார். எத்தனை பேர் உங்க வாய் திறந்து ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரே படிப்பிலே பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க, வேலையில கைவிட்டாங்க, உறவுகள் கைவிட்டாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தை எல்லா வாய்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மதிய நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை கர்த்தாவே, ஹல்லேலூயாப்பா, நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறப்பா. கைவிடும் மனிதன் கைவிடாத தேவன் என்ற தலைப்பில் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயாப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தா. ஊழியத்துக்கு உதவி உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதோ நீதியுடைய கிரீடம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படியே ஹல்லேலூயாப்பா, நீதி கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஓட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் போராட்டம் உலகத்துக்குரிய போராட்டம் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயாப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தா. நல்ல போராட்டத்தை போராட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவே, எங்களுக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்ல ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராடும்படியாக ஹல்லேலூயாப்பா, ஸ்தோத்திர வானமண்டலத்தில் அந்தகார போகத்தக்கதான தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தாங்கண்டவரே. ஸ்தோத்திரேசப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை ஆயிருங்கப்பா. ஹல்லேலூயாப்பா, நாங்கள் ஊழியத்துக்கு உதவி உள்ளவர்களாய், ஹல்லேலூயா, லூக்காவை போல கர்த்தா ஊழியக்காரனோடு சேர்ந்து இருக்கிறவர்களாக, மார்க்குவை போல ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறவராக கர்த்தர் எங்களை கர்த்தாவை ஒவ்வொருவரையும் கர்த்தா நாங்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க. கரத்தில் அர்ப்பணிக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தர் பிரசன்னங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசன்னத்தின் மறைவில் எங்களை மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. உடைய ரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. உட்காரும்.